ஹாமி ஹலோடா, வெல்கம் டு தி பர்பிள் வேர்ல்ட். ஐம் யுவர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வியோட பர்த்டே ஸ்பெஷல் ஆன் ஷார்ட். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது வீக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 month ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அடிக்கடிக்கு தனியாக நின்றுட்டுருக்கிறது, அழறது, இந்த மாதிரி ரொம்பவே சேடாக வந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ உங்களை இப்போ உங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். இதே ஒரு நாள் மார்னிங் மொட்டை மாடியில் நின்றுட்டு சன்ரைஸை பார்த்துட்டு அவன் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஒரு கப்பை எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட வரீங்க. எங்கே தான் இருக்கீங்களா? உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? ஹேய், நான் எங்கடி போகிறேன்? என்ன காஃபிலாம் எடுத்துகிட்டு வர? என்ன குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல. காஃபிலாம் ஒன்றும் இல்லை, இது ஹாட் சாக்லேட் தான். உங்களுக்கு தான் பிடிக்கும்ல, அதான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்தாங்க. சரி கொடு. இப்போது அந்த கப்பை வாங்கிட்டு அப்படியே உங்களை ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சி அவன் ஃப்ரெண்டில் நிற்க வச்சுட்டு உங்களை பேக்கில் இருந்து அப்படியே டைட் டக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹாட் சாக்லேட்டை குடிச்சிட்ருக்கான். என்னங்க? எனக்காக தானே இங்கே வந்தோம். ஆமாம். அப்போ உங்களோட ஒர்க்கெல்லாம்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உண்மையாவா? அதை பற்றி கவலைப்படாத. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்களை பார்க்குறான். நடி குளிர் தான். லைட்டாக குளிர்து. ஸ்வெட்டர் இருந்தால் போட்டிருக்கலாம்ல. அது கீழே தானே இருந்தோம், ரூமில் தானே இருக்கோம், எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு நினச்சேன். நீங்கள் மேலே வந்ததுனால நான் மேலே வந்தேன், இல்லைன்னா போட்டிருப்பேன். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான்லாம் தாங்கிக்குவேன். எது? நீ குளிர் தாங்கிக்குவேன்? ஆமாம், பார்த்தனே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அப்படியே சிவலில் இருக்கும்போது பல்லெல்லாம் டைப் படிச்சுட்டு நின்றுட்டு இருந்தியே. ஹலோ ஹலோ, போதை நிறுத்துறீங்களா? அங்கே இன்னும் கொஞ்சம் நஞ்சமான பனியாக பெய்யுது. எங்கே பார்த்தாலும் ஸ்னோ தான் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி பால்கனியில், கார் மேலே, பார்க்கிங்கில், ரோட்லன்னு எல்லா இடமும் ஒயிட்டாக தான் இருக்குது. மனுஷன் இருப்பானா அங்கே? ஆமாம், நான் ஏலியன் பாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏலியன் தான், எனக்கு அதில் டவுட் இருக்குது. ஏய் சரி சரி, சும்மா சொன்னேன், கூப்பிடாதீங்க. நீ சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்போ அப்படியே குடிச்சிட்டே இப்போ அவங்கள பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்கள் ஹேண்டெல்லாம் ரப் பண்ணிவிட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அவன் கொஞ்சம் உங்களை புஷ் பண்ணி அவன் டிஷர்ட்டுக்குள்ளே உங்களை கொண்டு வந்துடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. என்ன இதெல்லாம்? குளிச்சு ஷர்ட்குள்ளே வெளியில் வராத. எதுக்கு? அப்போ தாண்டி கொஞ்சமாச்சும் வார்மாக இருக்கும். யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு எதை பற்றி தான் கவலை இருக்கு? எனக்கு கேட்குது. கேட்கணுன்னா பேசிட்டு அப்போ சவுண்டாக பேசு. உங்களுக்கு எதை பற்றி தான் கவலை இருக்குதுன்னு கேட்டேன். உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விசிட் பண்ணிட்டேன். உங்கள் இப்போ பிடிச்சி அப்படியே டைட்டாக உள்ளே எடுத்துக்கிறான். என்னங்க ரொம்ப ரொம்ப டைட்டாக வேண்டாம், கொஞ்சம் லூஸ் விடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அப்படியே பிடிச்சிட்டே இருக்கான். நீங்கள் அவன் செஸ் கிட்ட அவங்ககிட்ட வச்சுட்டு ஸ்கின் உங்கள் மேலே படம் நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனோட சென்ட் அது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் அதே இன்ஹேல் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்க. ஏய் மூடு ஏற்றிட்டுருக்கடி. நானா கேட்டேன்? நீங்கள் தான் நான் குளிரும் அது இதுன்னு சொல்லிவிட்டு டிஷர்ட்குள்ளே பிடிச்சி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ வந்து என் மேலே குறை சொன்னால் தப்பு எந்த தான்? ஆமாம், தப்பு உங்களது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. நம்ம அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான். ஏய் எங்கே என்ன பாரு. எங்கேருந்து பார்க்குறது? எல்லாம் இருட்டாக இருக்கும், இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கிட்ட இருந்த அந்த ஷர்ட்டை கொஞ்சம் அப்படியே தூக்கி விட. நீங்கள் இப்போ அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்ன, நீ காஃபி குடிக்கலையா? இன்னும் இல்லை. ஏன் மேடம் மார்னிங் எழுந்தவொடனே காஃபி கேட்ப, இவ்வளோ நேராச்சு குடிக்கலான்றா? நம்ப முடியலையே. நான் இன்னும் குடிக்கலாம். நான் என்ன போட்டு தட்டா? எல்லாம் வேண்டாம். அவன் இப்போது டீசிங்கான ஒரு ஸ்மைலோட உங்களை பார்த்து உண்மையை சொல்ல
எதுக்கு நீ இன்னும் காஃபி குடிக்காமல் இருக்கா? எனக்கு வேண்டாம்னு சொன்னல, அப்புறம் என்ன? ஏய், எனக்கு தெரியும்டி. என்ன தெரியும்? எனக்கும் காஃபி பிடிக்காது. நீ காஃபி குடிச்சேன்னா நான் உன்னை கிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா? நீங்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைம்மா. இப்போ அவன் அந்த டிஷர்ட்குள்ளே கொஞ்சம் பெண்ட் பண்ணி உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. இப்போது பின்னாடி இருந்து ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. டக்குன்னு நீங்கள் நகர அந்த டிஷர்ட்குள்ளே இருக்கிறதுனால உங்களால் டக்குன்னு வெளியில் வர முடியல. அவன் காலில் இருந்த கப் கீழே விழுந்துடுது. உடச்சிட்டியா? கப்பை உடச்சிட்டியா? தெரியும், இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பான்னு தெரியும். ஒரு வேலை ஒழுங்காக செய்யறதில்ல வேன். அம்மா அது நல்ல வேலை பார்க்கல போல. ஒன்றும் இல்லைம்மா, நான் டக்குன்னு நகர்ந்தேனா, அப்போ நீ வந்தியா, அவர் காலிலேருந்து காஃபியை தட்டி விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, நான் அப்புறமா இன்னொன்று போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டக்குன்னு கீழே ஓடிடுறீங்க. வீக் இதெல்லாம் பார்க்க சிரிப்பாக இருக்குது. அவன் கொஞ்சமாக சிரிச்சிட்டு அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறான். ஆண்டி அவளை எதுவும் சொல்லாதீங்க, பாவம் அவள். பாவம்மா, நான் மட்டும் எடுப்பலன்னா இன்னும் தூங்கிட்டே இருந்திருப்பாள். நீ தான்ப்பா ரொம்ப செல்லம் கொடுக்குற. குழந்த ஆண்டி, இப்படி தான் குழந்தையா? இப்படியே பண்ணிகிட்டு இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிற்க போகிறான். அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். அவங்களும் ஏதோ ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சுட்டே கீழே போயிடுறாங்க. நீங்கள் இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வீயும் நீங்கள் ஒரு 2 பேர் சேர்ந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களை பிடிச்சி உட்கார வச்சு நல்லா சாப்பாடு திணிச்சு ஊட்டி விட்டுட்ருக்கான். ஏன்னா நீங்கள் எப்பயுமே கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க, அது அவனுக்கு நல்லாவே தெரியும். என்னங்க போதுங்க, இதுக்கு மேலே நல்லா சாப்பிட்டா அவ்வளோதான், வயிறு வீங்கிடும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது, சாப்பிடு. என்னங்க ப்ளீஸ், கொஞ்சமாச்சும் இடம் வேணும்ல. இங்கே பாருங்கள், வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கு மேலே நல்லா சாப்பிட முடியாது, அப்புறம் நான் வாமிட் பண்ணிவிடுவேன். பரவாயில்ல, சாப்பிட்டு போய் கக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏய், அதான் மாப்பிள்ளை உள்ள சொல்கிறாருல, சாப்பிடு. அம்மா நீ வேறு சும்மா இருமா, வேணா நீயே சாப்பிடுவோம், மாப்பிள்ளை சொன்னார்னா. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு கிச்சனுக்கு ஓடிடுறீங்க. அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்து நிற்கிறான். ஏய், என்ன? ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு வயிறு எவ்வளோ பெருசு வீங்கி இருக்கு. நீ இன்னும் ஒட்டிக்கிட்டே இருக்க. இன்னும் சாப்பிட்டா இதில் எங்கே இடம் இருக்கும்? சின்ன வயிறு, கொஞ்சம் தானே இடம் இருக்கும். கொஞ்சம் தான் இடம் இருக்குமா? ஏய், என்ன விளாட்றியா? 5 குழந்தைய தாங்கணும். என்னது? ஆமாம், 5? அது டைம் இருந்தால் 5, இல்லைன்னா 3 போதும். என்னது 3 இல்லை 5? சார், இன்னும் டைம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 10 கூட கேட்பேன். ஆமாப்பா, நீ கேட்ப, அதுக்கு யார் இங்கே உயிரோடு இருப்பா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே போகிறீங்க. அவன் டக்குன்னு உங்களை பிடிச்சி ரொட்டேட் பண்ணி இந்த வாலில் பின் பண்ணி நிற்க வைக்கிறான். என்ன வேணாவா? எனக்கும் வேண்டாம்ப்பா. உண்மையாக சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. உங்களை பற்றி தான் சொல்கிறேன், எனக்கு வேண்டாம். அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் டோட்டலாக அவனை பார்க்கறதே அவாய்ட் பண்ணிவிட்டு, சரி ஓகே 3னா ஓகே, அதுக்கு மேலாம் கேட்கக்கூடாது. 5 தான். 3 தான். 5 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் இருக்க பொசிஷனே சரியில்லை. இப்போது யாரோ வர சவுண்டு கேட்ட உடனே அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி கப்பு சிப்பு தள்ளி நின்றுக்கிறான். நீங்கள் மட்டும் அப்படியே பேனை நின்றுட்டுருக்கீங்க. என்ன தனியாக விட்டுட்டு நிற்கிற? அங்கே பாரு, அப்பா முன்னாடி சொல்ல மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது அப்படியே அந்த கிச்சனை விட்டு கடற்கரை இடத்த காலி பண்ணிவிட்டு ஓடிடுறீங்க. இதே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஒரு வயலுக்கு போயிட்டுருக்கீங்க. இங்கே எதுக்கு கூத்து வந்தேன்? இங்கே பாரு, நான் வேறு ஒயிட் கலரில் சாரீ கட்டியிருக்கேன். உடனே யார் ஒயிட் கலர் சாரீ கட்ட சொன்னேன் இன்றைக்கி? அது அம்மா ஏதோ கோவிலுக்கு போகணுன்னு கட்ட சொன்னாங்க, எனக்கு ஒயிட் பிடிக்கும்னு எடுத்து காட்டிட்டேன். இங்கே பாரு ப்ளீஸ், சேலெல்லாம் நடந்துன்னா இது ஸ்பாயில் ஆகிடும்ண்ணா. அதெல்லாம் பரவாயில்ல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே சினிங்கிட்டே போகிறீங்க. அங்கே உங்கள் ஏரியா கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க.
வி அந்த கிட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கான். அந்த பசங்களும் வீக்கிட்ட நல்லா கதை அடிச்சுட்டு விளையாடிட்டுருக்காங்க. இவங்களை கண்டுக்காமல் பாட்டு அந்த பசங்க கூட பேசிட்டு விளையாடிட்டுருக்கான். இவன் என்ன குழந்தைங்களோட குழந்தையாக சேர்ந்து எனக்கு கட்டடிச்சிட்டு போகிறான். நான் மட்டும் இங்கே தனியாக நின்றுட்டுருக்கேன், இவன் பாட்டு விளையாடிட்டுருக்கான். இவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. அவன் ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பான். ஸோ நல்லா மண்ணில் இறங்கி ஜாலியாக விளையாடிட்டுருக்கான். இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன இப்படி பற்றிக்கிட்டு எரியுது. பொண்டாட்டின்னு ஒருத்தி கூட்டு வந்துட்டு இங்கே தனியாக ஒரு மணி நிற்க வச்சுட்டு குழந்தைங்க கூட விளையாடுறேன். இப்போ தான் புரியுது எதுக்கு 5 குழந்தை கேட்டான்னு. இருடா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முனைவிடியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே கோவமாக முறைச்சிட்டு இருக்கிறத நோட் பண்ணுறான். ஏய் அங்கே நின்றுட்டுருக்க வா. நான் வரல, நீ எப்போ விளையாடுப்போம். ஏய் வாடி. அதெல்லாம் முடியாது, நீ எப்போ விளையாடு. வான்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டுன்னு இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அங்கே வேறு இந்த பம்ப் செட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியெலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதில் இருக்க தண்ணி கொஞ்சமாக எடுத்து அவங்க மேலே அடிக்கிறான். ஏய் இங்கே பாருங்க, நல்லா அடிக்காதீங்க, நான் வேறு ஒயிட் கலரில் சாரி போட்டிருக்கேன், ட்ரான்ஸ்பரண்ட் ஆச்சு, இப்போல்லாம் தெரியும், ப்ளவுஸ் எல்லாம் நினைச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும், சொன்னால் கேளுங்க. ஆமாம் இல்லை ஒயிட் சாரி தானே போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். அந்த பசங்க ஒரு சின்ன விசில் அடித்த உடனே அங்கேருந்து ஓடிடுறானுங்க. என்ன ஓடிட்டானுங்க? அது எங்கள் கோட்வேர்ட். ஓ சார் வந்து 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே கோட்வேர்ட்லாம் வச்சுருக்கீங்களோ? வேறு என்ன வச்சுருக்கீங்க? எந்த ஏரியாவில் இன்னொரு பொண்ணு செட்டப் பண்ணி வச்சுருக்கான். ஏய் இருடி, வேறு எதுவும் இல்லை, நம்ம பக்கத்து வீட்டு பாப்பா தான். உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் கிளியராக சொல்லிட்டுருவா. அதுதான், வேறு எதுவும் உண்டு. யாருக்கு தெரியும் உண்மையாகவே இன்னொன்று செட்டப் இருக்கோ இல்லையோ. இருந்தா நல்லா தான் இருக்கும்ல. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை துரத்திட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் சாரியை பற்றியும் கவலைப்படல, எதை பற்றியும் கவலைப்படல, அவனை துரத்தி அடிக்கலான்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கீங்க. அங்கே வயலில் நல்லா இறங்கி ஓடிட்டுருக்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேராகுது. அப்படியே முறைச்சிட்டு திரும்ப அவனை போயிட்டு பிடிச்சி நிறுத்துறீங்க. அவன் தண்ணி போகிற இடத்துல அமைதியாக போயிட்டு உட்காந்துக்கிறான். நீங்கள் கால் ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழ அவன் உங்களை பிடிக்கவே இல்லை. பாட்டை சிரிச்சுட்டு நின்று பார்த்துட்ருக்கான். கீழே விழுந்து ட்ரெஸ் எல்லாம் பாய போச்சு. சிரிச்சிட்டு நிற்கிறான். கையை கொடு. நீ எந்திரி. எந்திரிடி. இருடா உனக்கு இருக்கு, எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறேன். சொல்லு, நான் என் மாமியார்கிட்ட சொல்கிறேன். சி ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து விங்க் பண்ணிவிட்டு நீ சொன்ன மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் வெட்டாச்சு. ஏய் பார்க்க செம்மையாக இருக்கடி. இப்போ நான் எப்படி இதோடு போவேன்? உன்னை யார் இப்படியே போக சொல்கிறான்? வேறு எங்கேயாச்சும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் இல்லை ட்ரெஸ் எல்லாம் காயிற அளவுக்கு விளையாடிட்டு அப்புறம் போகலாம். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முதல்ல திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்க ஜாக்கினை பிடுங்கி போட்டுக்கிறீங்க. அதான் பிளான் பி வச்சுருக்கேன், அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டுருக்கான். நீங்களும் அவன் கையை பிடிச்சிட்டு இட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அப்படி திட்டிகிட்டே போவீங்க. அவன் கண்டுக்காமல் வந்துட்டுருப்பான். நீங்கள் அவனை முறைச்சிட்டே நிற்க அப்படியே உங்கள் அம்மா உங்களை பிடிச்சிட்டு செம்ம திட்டுறாங்க. ஏய் வெள்ளை கலரில் புடவையை கட்டிட்டு போயிட்டு இப்படியா நனைஞ்சிட்டு வருவேன்? அறிவு இருக்காடி? எவ்வளோ சேராக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கா? குழந்தையா நீ? எல்கேஜி பசங்களே ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக வருது, நீ இருக்கியே. அம்மா நீ வேறு சும்மா இரு, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிவிடுவேன் பார்த்துக்க. சொல்லு, என்கிட்ட தான் வாயடிப்பேன். ஒரு வேலை ஒழுங்காக செய்ய தெரியல, உனக்கு கல்யாணம் வேறு. அம்மா நான் கேட்டேன். என்னது நீ கேட்கல? நான் கேட்டேன்னா, ஆனால் இங்கே பாரு உடம்பு சரியில்லாமல் போயிடும் போல இருக்குது. முதல்ல எனக்கு ட்ரெஸ்ஸு கொடு, நான் போய் மாற்றிட்டு வரேன், அப்புறமா நீ உட்கார வச்சு கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேருந்து டவலை வாங்கிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து டிவியை பார்த்து முறைச்சிட்ருக்க. அவன் பாருன்னு சிரிச்சிட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ காமாக இருக்கான். பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருது, ஆனால் எதுவும் பண்ண முடியல. பேசியே வாங்கிடுவான் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட வரான்.
ஏய், ம், டைம் ஆயிடுச்சு, வா, டின்னர் ரெடியாக இருக்கும், அம்மா கூப்பிட்டாங்க, சாப்பிட்லாம். ம், எனக்கு வேணாம், நீ போய் சாப்பிடு போ. சாப்பிடுவாடி, எனக்கு வேணான்னு சொன்னல, நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கோமா உங்கள் பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. இப்போது வீ வந்தாவா வர கட்டிப்போ, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போய் உட்காந்துட்டு சாப்பிட்றான். உங்கள் அம்மாவை சர்வ் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, வி 3 பேர் சேர்ந்துட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்ருக்க. இப்போ வி உங்கள் பொறுமையாக உங்கள் ரூம்குள்ளே வரான். ஏய், சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, பிரியாணிடி, மிஸ் பண்ணிட்டேன்னா அழுவ, ஒழுங்காக வந்து சாப்பிட்டு. எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம், நீயே போய் சாப்பிட்டு போ ப்ளீஸ், வா. எனக்கு தான் வேணான்னு சொன்னல, நீ கிளம்பு. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் இப்போ அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறான். இப்போது வரும்போது அவன் கையில் ஒரு ஃபுட் பிளேட் இருக்குது, அந்த சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பான். இந்த வேணான்னு சொன்னேன்டா, எனக்கு வேணாம். நீ வேணான்னு சொன்னால் நான் விட்டுருவேண்ணா. ஓ, அப்போ நீயே சாப்பிட்டு போறியா? சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் நல்லா சிரிக்கலாம்ல. ஏண்டி, நான் சிரிச்சா உனக்கு பிடிக்கும்னுவ? சிரிச்சா பிடிக்கும், ஆனால் என்னை வெறுப்பேற்றி சிரிக்கிற பேர் அதுதான் பிடிக்கல. சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உங்ககிட்ட வரான். நான் தான் சொன்னல எனக்கு வேணான்ட்டு, மட்டும் நீ சாப்பிடல, என்ன பண்ணுவா? இப்போ அவன் அப்படியே எழுந்திரிச்சு எங்கள் கால் நீட்டி தான் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ அவன் அப்படியே எழுந்திரிச்சு உங்கள்கிட்ட வந்து உங்கள் லேப்பில் உட்காந்துக்கிட்டு 2 பக்கமும் லெக்ஸை போட்டு உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ வெயிட் தெரியுமா நீ? முதல்ல எந்திரி. நீ சாப்பிடு, எந்திரிக்கிறான். எனக்கு வேண்டாம், நான் கோவமாக இருக்கேன். இப்போது அவன் வேணும்னே வெயிட் போடுறான். வீ கால் வலிக்குது, வீ ப்ளீஸ் வீ. அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டேன்னா எந்திரிக்கணும். எனக்கு வேண்டாமா? இப்போ மட்டும் நீ சாப்பிடலாம். போட்டுக்கிறது ஸ்கர்ட்டு அப்படியே தூக்கிட்டு, ஏய் போதும், நான் சாப்பிட்றேன். இப்போ அவன் அப்படியே ஃபீட் பண்ண நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் மேலேருந்து எழுந்திருக்கிறான். சமத்து போனால் இந்த மாதிரி சொல்கிற பேச்சு கேட்கணும், அதை விட்டு வைலன்ஸ்லாம் யூஸ் பண்ண வைக்கக்கூடாது. நீ யூஸ் பண்ணுற வைலன்ஸ் எவ்வளோ பெட்டர். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப வந்து பிளேட் எடுத்து மட்டும் கிச்சனில் வச்சுட்டு ரூமுக்கு வரான். நீங்கள் அப்படியே எடுத்து போத்திட்டு கப்பு சிப்புன்னு படுத்துக்கிறீங்க. ஏய், என்ன எடுத்து போட்டு தூங்கிட்டுருக்க? ஆமாம், நைட் எல்லாம் தூக்கம் வரும்ல, தூங்கணும்ல, அதான் குட் நைட், நீ நல்லா படுத்து தூங்க, சரியா? காலைல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து உங்கள் மேலே போட்டுக்கிறீங்க. அவன் டக்குன்னு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி எடுத்து நல்லா தூங்கு, இந்தாதான் இதே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளை எடுத்து உங்கள் தலைக்கு பின்னாடி செக்யூராக வைக்கிறான். என்ன இப்படிலாம் பண்ண மாட்டானே, எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போது அவனோட ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லெக்ஸ் கிட்ட வருது. எங்கேருந்து வருது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட் எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. அவன் உங்களுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். இன்னும் நீ தூங்கலையாமா? ஏண்டி, இந்த சாப்பாடெலாம் ஊட்டி அப்படியே எனர்ஜெட்டிக்காக வச்சிட்ருக்கிறது எதுக்கு நினைக்கிறோம்? இதெல்லாம் தப்பு எனக்கு தூக்கம் வருது. நேற்று நைட்டு ரொம்ப நேரம் போகணும், என்னால் முடியாது. ஏய் ப்ளீஸ் ஒரே ஒரு ரவுண்ட். நீ இப்படி தான் சொல்லுவேன், ஆனால் ஒரு ரவுண்டு என்றைக்கு ஒரு ரவுண்டாக இருந்திருக்கு. இப்படியே சொல்லி நைட்டு முழுக்க போயிட்டே இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் உன்னை பார்த்து. நான் வரலப்பா, நீ தூங்கு, படுத்து போ, நீ ஃபஸ்ட்டு போய் தூங்கு போ. அதான் சொல்கிறேன்ல, என்னை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு உங்கள் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். நல்லா அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பப்பி ஐஸில் பாவமாக பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த டாட்டா மைக் ஃபேஸ் வருது, அப்படி பார்த்த உடனே நீங்கள் ஃப்ளாட் ஆகிடுறீங்க. இப்படி ஏன் ஏதாச்சும் பண்ணி ஏமாற்றி எனக்கு கவுத்துடு. அப்போ கவுந்துட்டியா? ஒரே ஒரு ரவுண்ட் தான். சரி ஓகே, ஒரே ஒரு ரவுண்ட் தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஓகேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவன் உங்களை அப்படியே புஷ் பண்ணி உங்கள் டாப்புக்கு வரான். டக்குன்னு அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸையும் பிடிச்சி அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். இரு பொறுமை, எதுக்கு இவ்வளோ அவசரம்? ஒரு ரவுண்ட் தானே சொல்லியிருக்கான்,
அதான் அதுக்கு எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனோட டச்செல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ரொம்ப ரொமான்டிக்காக வைல்டாகவே எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் இப்போது அவனோட டாப்பில் இருக்கீங்க. இதுக்கு மேலே நட முடியாது ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரம் என்னங்க வலிக்கிறது, ஒரு மாதிரி பெயினாக இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப வலிக்குதா? எனக்கு கொஞ்சமாக வலிக்குது. சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை செஸ்ஸில் சாட்சி பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே ஷோல்டர் பைட் பண்ணுறீங்க. கடிக்காத, இதான் சொன்னல வலிக்குதுன்னு, முதல்ல விட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே படுத்துட்டு திரும்பி அவனை பார்க்குறீங்க. போதுமா? ஹாப்பியாக? இதுக்கப்புறம் நான் தூங்கலாம்ல? இதெல்லாம் தூங்க முடியாது. என்னது? அதான் நீங்கள் கேட்ட ஒரு ரவுண்ட் முடிஞ்சது இல்லை? எவன் சொன்னான் முடிஞ்சதுன்னு? நான் என்ன புல்லோட் பண்ணல. எனக்கு ப்ளீஸ். வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் டாப்லேருந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படின்னு நைட் முழுக்க போயிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே செம்ம டயர்டாகிட்டு அவனை பார்க்குறீங்க. என்னங்க இதுக்கு மேலே என்னால் முடியல, ஒரு 5 minutes ப்ளீஸ். சரியாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புல்லட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. உங்களை பேக்கில் தக் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் நெக்கில் ஷோல்டரில் உங்கள் இயர்கிட்டேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு தூங்கலாமா? தூக்கம் வருதா? ரொம்ப தூக்கம் வருது. டைம் பார்த்தீங்களா? மணி 4 ஆச்சு. நைட்டு முழுக்க போடா, இப்போவுமே இப்படி தான் பண்ணுறேன்னு. சரி தூங்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கண்ணை மூடுறீங்க. அவன் ஹேண்ட் உங்களை கிட்ட போது. என்னங்க ப்ளீஸ். என்ன இந்த பொசிஷன் ட்ரை பண்ணதே இல்லை. அதான் அதுக்கு எப்படியா சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? இன்னும் உனக்கு ஃபீல் ஆகுதா? என்ன ஃபீல் ஆகுதாம்மா? ஒன்று ஏறி கொஞ்ச நேரம் சரியா ஸ்லோவாக. ஆல்ரெடி மணி 4 ஆச்சு. காலையில் நீ யாராச்சும் எழுப்பி பாருங்கள் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களை ஒர்க் பண்ணிகிட்டே படுத்துட்ருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டுப்பீங்க. எங்கே போனா இவன்? பக்கத்தில் தானே தூங்கிட்டு இருந்தான், ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ரூமோட டோர் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போது உங்கள் அம்மா அப்படியே செம்ம கோவத்தில் உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. அம்மா குட் மார்னிங். குட் மார்னிங்கா? டைம் என்னன்னு தெரியுமா? டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. மணி 11 ஆச்சா? ஐயோ, இவங்க சும்மாவே சாமி ஆடுவாங்க. இப்போ 11 மணி வரைக்கும் தூங்கியிருக்கு. அம்மா அது வந்து கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காடி உனக்கு? அது இருந்தால் நான் ஏன் எங்கே இருக்க போகிறேன்? இல்லைம்மா சும்மா சொன்னேன். பொன்னாடி நீ எல்லாம் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டுருக்க. நீ அப்போயே வந்து எழுந்து போயிருக்க வேண்டியது தானே. எங்கே விட்டான் உன் புருஷன்? அவளை எழுப்பாதீங்க, தூங்கட்டும், குழந்த பாவம் அப்படின்றான். நீ அடி குழந்த? இப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டுரு. ஃபுல்லாக 6 மணிக்கெலாம் பொறுப்பாக எந்திரிச்சு ஜாகிங்லாம் போயிட்டு வந்து நிற்கிறான். எந்திரிச்சு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு இருக்கா அவனுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் என்னென்ன கஷ்டப்பட போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ காஃபி கப்போடு அவன் உள்ளே வரான். பார்த்தியா, நியாயமாக நீ தான் எந்திரிச்சு காஃபி போட்டு அவனை வந்து எழுப்பணும். இப்போது அவன் உனக்கு காஃபி போட்டு எழுப்புறான். என்ன குடும்பம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி வியை பார்த்து முறைக்கிறீங்க. ஏண்டா சும்மாவே எங்கள் அம்மா எனக்கு அர்ச்சனை டிக்கெட் வச்ச மாதிரி அத்தனை தடவை மந்திரம் ஊதுறாங்க. நீ இது கூட எக்ஸ்ட்ரா பூஜை பாரு பண்ணுறதுக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்தியா நீ? நீ தாண்டி காஃபி குடிப்பேன், அதாண்டி எடுத்துகிட்டு வந்தேன். உன்னை நான் கேட்டேன் காஃபி. இங்கே பாரு, உன்னால் எவ்வளோ லேட்டாக இருந்துருச்சு. கடவுளே, இப்போ நான் என்னென்ன சொல்லுவேன்? நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல.
உங்கள் அப்பா வீட்டில் இல்லை, சீக்கிரம் போ, குளிச்சுட்டு வா, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறோம், சாப்பிடு போ. பிரேக்ஃபாஸ்ட் இப்போ அது மட்டும்தான் ஒன்று கேடு. அம்மா வலிக்குது, இன்னொரு தடவை பக்கத்தில் வா, உனக்கு ஒன்றுட்றம்மா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு நீங்கள் பெட்லேருந்து எழுந்திரிச்சு போகிறீங்க. அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது போயிட்டு டைனிங் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இந்தா சாப்பிடு. தேங்க்யூ. ஏன்டி வாஸ் ஒரு மாதிரியே இருக்கு? டயர்டாக இருக்குது, அத்தான் வேறு எதுவும் இல்லை. நான் வேணா திரும்ப ஒன்று தூங்க வைக்கட்டுமா? அப்போ சாமி நீ ஒன்றும் பண்ண வேணாம், இதுக்கு பண்ணி கிழிச்சதே போதும். நடி கிழிச்சா தானா வாய கலராத. சரி நான் எதுவும் பேசல அப்படின்னு இருக்கும்போது இப்போது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்க கூட வந்து உட்காந்துட்ருக்கான். இப்போது உங்களோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னது இது? யாரோ வீடியோ அனுப்பியிருக்காங்க, அன்னோன் நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணுறீங்க. வீடியோ ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே வைட் ஆகுது. நீங்கள் அப்படியே வாயை பிறந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்ன அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனும் பார்க்குறான். ஏய் இது நாலடி பேபி, இங்கே பாரு, நம்பாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஆக்சுவலி உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வீடியோ அனுப்பியிருப்பாங்க. அந்த வீடியோவில் வியும் வேறு ஏதோ ஒரு பொண்ணும் கொஞ்சம் மேக் அவுட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே பயத்தோட உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன வந்து சொல்கிறேன்லடி, இது சும்மாருடா பேபி, இங்கே பாரு, நீ என்னை நம்புறல்ல? அடைச்சி சும்மாரு பா, செம்மையாக எடிட் பண்ணியிருக்காங்கல்ல. என்னது? ஆமாம், இங்கே பாருவி, டே கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே தெரியல. இப்போது டக்குன்னு அந்த ஃபோனை பிடுங்கிட்டு அவன் ஆஃப் பண்ணுறான். கூட இந்த பார்த்துட்ருக்கல, இதே அடி பார்த்துட்ருக்கா. ஆமாம், இங்கே பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, பார்க்கணும்ல, எவ்வளோ நேரம் எடுத்துருப்போம். ஏய் பைத்தியம். ஆமாம் என்ன, நான் என்ன நினச்சேன் தெரியுமா? இந்த மாதிரி வீடியோ பார்த்த உடனே என் சட்டையை பிடிச்சி ஏதாவது கேட்பான்னு நினச்சேன். நான் என்ன கேட்கணும்? எனக்கு தெரியாது உன்னை பற்றி. அவ்வளோ நம்பிக்கையா? நம்பிக்கைலாம் ஒன்றும் இல்லை. ஃபுல் பாடியை டாப் டு பாட்டம் இன்ச் பை இன்ச் தெரியும். ஃபேஸ் மட்டும்தான் இல்லை மாஃப் பண்ணியிருக்கான், பாடி இல்லை. அப்படியே அவன் முறைச்சி பார்த்துட்ருக்கான். அதுக்கு தான் வச்சுக்கணும் வாங்க பார்த்தியா? ஆமாம், அதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு இல்லை கூட, நான் பார்க்குறேன் போட்டோன்னு வச்சுக்கேன். என்ன நீ திட்டுறா? இங்கே பாரு, நார்மலாக நான் உன்னை சண்டை போட்டுருந்துக்கணும். உண்மையை சொல்லு, அதனால் மட்டும்தான் பார்த்தியான்னு. ஆக்சுவலி எனக்கு தெரியும் உனக்கு அந்தளவுக்குலாம் தைரியம் இல்லை, என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு. பட் ஸ்டில் இருந்தும் அதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் அது நீ இல்லைன்னு. அப்போ எதுக்கு வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்க? அதுவா? இல்லை, உன்ன மாதிரி கரெக்டாக அதை பண்ணுறாங்களா இல்லைன்னு அப்படியே உங்களை முறைக்க நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டு. சரி, நான் எதுவும் பார்க்கல, நீ என்ன பண்ண, இந்த வீடியோவை யார் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு பாரு, சரியா? ஆமாம், கண்டிப்பாக இதை நமக்கு வேண்டாதவங்க யாராச்சும் அனுப்பியிருக்கணும். வேண்டாதவங்க தான் அனுப்பியிருக்கணும். ஏன்னா நமக்கு வேண்டியவங்க யாரும் இந்த மாதிரி வீடியோலாம் அனுப்ப மாட்டாங்க. அதுவும் எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னா உன் சைடில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. உன் கேங்கில் ஏதோ கருப்பு ஆடு இருக்குது, அந்த ஆடு முதல்ல பிடி, ஓகேவா? சரி, நான் படுத்து தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ண குடிச்சு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துக்குவீங்க. அவன் அப்படி சிரிச்சுட்டு உங்கள் ஹெட்டில் பேட் பண்ணி, எங்கே கடிப்பேன் உனக்கு? நான் எங்கே கடித்தா பிடிக்கும் ஆனால் ரொம்ப வலிக்குமோ அங்கே கடிப்பேன். ஏய் சீக்ஸை சொன்னேன்டா பன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு படுத்துக்கிறீங்க. ஓகேடா ஆர்மி, இதோட இதை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி வீக்கு மட்டும் இல்லை, என்னோடய பர்த்டேயும் கூட. ஸோ எப்போ இந்த ஃபேண்டம்குள்ளே வந்தனோ அப்பத்துலேருந்து எனக்கும் என்னோடய பாய்ஸ்க்கு ஒரே நாள் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மெமரபுளாக இருக்கும். எல்லா வருஷத்தையும் போல் இந்த வருஷமும் நான் கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என் பேபியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எனிவே டாட்டா, பை பை, see you later.